ஓகே. அமாவாசை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, நம்ம இன்னைக்கு வந்து மாயக்கூத்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் பார்த்துட்டு வந்தோம் நம்ம டீமோட. சரி அதை பத்தி ஒரு டிஸ்கஷன் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ எடுக்கிறோம். இந்த படம் பார்க்கறதுக்கு ஒரு மெயின் அட்ராக்ஷனா இருந்த ஒரு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் வந்து ஒரு 25 லட்சம் ரூபாய் பட்ஜெட்ல குறைந்த செலவுல எடுக்கப்பட்ட ஒரு படம். நல்ல ஸ்டாண்டர்டா இருக்குன்னு நிறைய பேர் சொன்னதுனால நம்ம போய் இன்னைக்கு அந்த படத்தை பார்த்தோம். உண்மையிலுமே ஃபர்ஸ்ட் சர்ப்ரைசிங்கான ஃபேக்டர் என்னன்னா 25 லட்சம் ரூபாங்கிற ஒரு கம்மி பட்ஜெட்ல இவ்வளோ ஸ்டாண்டர்டான ஒரு கேமரா எடிட் அவுட்புட் அண்ட் மியூசிக்கோட ஒரு படம் கொடுக்க முடியும்னு அவர் அந்த டைரக்டர் வந்து ராகவேந்திரன் அவர் வந்து ப்ரூஃப் பண்ணது வந்து கிட்டத்தட்ட தமிழ் சினிமாவில் வந்து ஒரு உண்மையுமே ஒரு வியக்கத்தக்க விஷயம்தான். இது வந்து நிறைய புது ப்ரொடியூசர்களை என்கரேஜ் பண்ணும், நிறைய புதுசாக கதை எழுதி கொண்டு போகிற இயக்குநர்களுக்கு ஒரு பாதை வகுக்கும் அப்படிங்கிறது அவர் கிரியேட் பண்ண ஒரு விஷயம். கிட்டத்தட்ட இது ஒரு சின்ன மைல் ஸ்டோனாக தான் நாங்கள் பார்க்குறோம். அவருக்கு முதல்ல வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் இந்த படத்தில் பேச வந்திருக்க விஷயங்கிறது ஒரு ரொம்ப ஒரு நல்ல டீப்பான அற்புதமான ஒரு தாட்டை வந்து அவர் எக்ஸ்பிரஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு. அதுக்காகவும் ரொம்ப முக்கியமான பாராட்டுகளை அவருக்கு நம்ம முதல்ல தெரிவிச்சுக்கிறோம். படத்தோட மெயின் ப்ரொட்டாகனிஸ்டாக வர நாகராஜ் கண்ணன்ற ஆக்டர் வந்து உண்மையிலுமே நல்லா நடிச்சிருக்காரு. அவர் மேலே வந்து ஒரு இரிட்டேஷன் வரணும், அதுதான் வந்து அந்த கேரக்டரோட வடிவமைப்பாகவும் இருந்துச்சு. அதை கிட்டத்தட்ட அவர் ஃப்ரம் த பிகினிங் ஆஃப் த சீன்லேருந்தே கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாருங்கிறது தான் உண்மை. அது வந்து உண்மையிலுமே ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் தான். ஏன்னா ஒரு இரிட்டேட்டபிளான கேரக்டரை நம்ம இரிட்டேட்டபிளாக தான் ஃபீல் பண்ணணும். அந்த விஷயத்தில் அவர் வந்து கன்வின்ஸ் பண்ணிட்டாரு அந்த கேரக்டர் தான் நம்ம சொல்லணும். கடத்தோட சரி படத்தோட பிளாட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாசன் என்ற வாசன்ற கேரக்டர் நடிச்சிருக்க நாகராஜ் கண்ணன் வந்து ஒரு தொடர்கதை ஆசிரியராக இருக்காரு. ஒரு ஒரு பெரிய ப்ராப்ளம் இல்லாத மேகசின்ஸில் வர தொடர்கதையை எழுதிக்கிட்டு இருக்காரு. அதை வந்து சப்மிட் பண்ணி அதில் வர்ற வருமானத்தில் வந்து அவர் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. அந்த தொடர்கதை இது பண்ணுற எடிட்டராக டெல்லி கணேஷ் சார் நடிச்சிருக்காரு. உண்மையுமே அவர் இறந்ததுக்கப்புறம் இந்த படம் வந்திருக்கு. அவரை பார்க்குறது ஒரு ட்ரிவியாவாக இருந்துச்சு. அப்புறம் அவர் வந்து இப்போ கன்சிக்யூட்டிவாக ஒரு 3 தொடர்கதை எழுதிட்டு இருக்காரு. அதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு வேலைக்கு போகிற வீட்டு வேலை செய்யக்கூடிய ஒரு பெண்ணை பற்றின தொடர்கதை. இரண்டாவது வந்து 12ஆம் வகுப்பு முடிச்சுட்டு வந்து டாக்டராக கனவு இருக்கிற ஒரு மாணவியை பற்றின ஒரு தொடர்கதை. மூன்றாவதா வந்து ஒரு ரவுடி கொலகாரன், அவரை வந்து அவரோட கூட்டத்திலே வந்து ஒரு போலீஸ் உளவாளி இருக்கான், அவன் வந்து அவர் எப்போ வேணா கொல்லலாம் அப்படின்ற ஒரு உயிர் பயத்தோடு இருக்கிற ஒரு ரவுடியை பற்றின தொடர்கதை. இந்த 3 தொடர்கதையை வந்து அவர் எழுதிக்கிட்டு இருக்காரு கரண்டா. திடீர்னு என்ன ஆகுதுன்னா, அந்த தொடர்கதையில வர்ற கதாபாத்திரங்கள் வந்து அவர் வந்து ஹாண்ட் பண்ண ஆரம்பிக்குது. எதுக்காகன்னா, நீங்க வந்து எனக்கு அநீதி பண்ணிட்டீங்க, நீங்க வந்து ஒரு கிரியேட்டரா வந்து ரொம்ப வந்து எங்களுக்கு துரோகம் பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு அவரை ரொம்ப ஹாண்ட் பண்ணி அது மூலமா அவர் வந்து நிறைய பிரச்சனைகளை சந்திச்சு கடைசியா இந்த படம் எங்க போய் முடியுது அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. இந்த படம் பார்த்தீங்கன்னா 1.25 மணி நேரம் டியூரேஷன்ல தான் ஓடுது. பட் ஆனாலுமே அது நமக்கு வந்து கொஞ்சம் லேக் இருக்கு, போர் அடிக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. அதுக்கு நான் மெயின் காரணமா என்ன யோசிச்சேன்னா, இந்த மாதிரி அவர் எழுதின கேரக்டர் அவரை வந்து ஹார்ன் பண்றதுக்கு ஒரு ட்ரிகர் பாயிண்டா ஒரு விஷயம் இருக்கணும். அதாவது இந்த மாதிரி ஒரு விஷயம் அவர் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கும்ல, அந்த மாதிரி காரண காரியங்கள் எதுவுமே இல்லை. திடீர்னு ஒரு நாள் அவர் எழுதுன கேரக்டர்ஸ் வந்து அவர்கிட்ட ஜஸ்டிஃபிகேஷன் கேட்கறதுங்கிறது தான் எனக்கு தெரிஞ்சு இதுல ஒரு பெரிய மைனஸா இருந்தது. இதுக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷனா ஒரு விஷயத்த வச்சுட்டு அதுக்கப்புறம் இது வந்து ஒரு கண்டினியூஸா போற மாதிரி வச்சிருந்தாங்கன்னா இந்த மாதிரி ஒரு லேக் வந்து இருந்திருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். இதுதான் வந்து நான் படத்துல பார்த்த ஒரு பெரிய மைனஸா நான் இதுதான் யோசிச்சேன். அண்ட் இந்த படம் வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு எப்படி சொல்றது கண்டினியூஸா இந்த கேரக்டர்ஸ் வந்து அவரை ஹார்ட் பண்ணுது, ரிப்பீட்டடான சீன்ஸா போற படத்துல இதை எப்படி முடிக்க போறாங்கன்னு நம்ம யோசிச்சுக்கிட்டு இருந்த டயத்துல கடைசியா கிளைமேக்ஸ்ல வந்து அவருக்கும் இந்த கேடிஎன் கருப்புதுறையில் நடிச்ச ஒரு ஆர்டிஸ்ட், அவர் வயசான ஆர்டிஸ்ட், அவர் வந்து அவருக்கும் இந்த எழுத்தாளருக்கும் ஒரு கான்வர்சேஷன் வருது. உண்மையிலுமே அந்த கான்வர்சேஷன் தான் இந்த படத்தை கடைசியில தூக்கி நிறுத்துது. அந்த கான்வர்சேஷன் கிட்டத்தட்ட ரொம்ப வந்து எல்லாருக்குள்ளயுமே ஒரு கேள்வி எழுப்புற ஒரு கான்வர்சேஷனா இருக்கு. கண்டிப்பா அந்த பாயிண்ட்ல இந்த படம் வந்து நின்றுது. டைரக்டர் சொன்ன அந்த மெசேஜை கண்டிப்பா கன்வே பண்ணிடுறாருங்கிறது தான் உண்மை. பட் அதை இன்னும் லவுடா கன்வே பண்ணியிருந்தா இன்னுமே இது ஒரு டிராமேட்டிக்கா ரொம்ப இன்னும் பெரிய ரீச் ஆகிருக்கிற படமா இருந்திருக்குங்கிறது தான் நம்மளோட கருத்து. இன்னும் அவரை இதை கொஞ்சம் லவுடாவே சொல்லியிருக்கலாம் அப்படிங்கிறதா எங்க டீமோட கருத்தும். மோரோவர் இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா டெக்னிக்கலா ரொம்ப ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனான ஒரு அவுட்புட் இருக்கிற படம். அப்புறம் கிளைமேக்ஸுக்கு முன்னாடி ஒரு அனிமேஷன் பேஸ்டு ஒரு சாங் வருது. அதுதான் கொஞ்சம் தேவையில்லாத மாதிரி தான் நமக்கு தோணுது. அதை கட் பண்ணியிருக்கலாம். ஸோ அதை கட் பண்ணிட்டு இந்த 1.25 டியூரேஷன் படத்தை ஒரு 15 நிமிஷம் இந்த கேரக்டர்ஸ் வந்து இவர் ஹார்ன் பண்றதுக்கு ஒரு ட்ரிகர் பாயிண்டா ஏதாவது ஒரு காரணம் வச்சிருந்தா
இந்த படம் இன்னுமே வந்து ஒரு ஃபுல்ஃபில்டான மூவியாக இருந்திருக்கும். அதாவது ஒரு கருத்தாக்க இருக்கிற படம் மட்டும் இல்லாமல் ஒரு கதையாக்கமாகவும் ஒரு முழுமை இணைஞ்சிருக்குங்கிறது தான் நம்மளோட கருத்து. மோரோவர் இதை கண்டிப்பாக வந்து எல்லாரும் ஒரு தடவையாவது பார்க்கலாம். கண்டிப்பாக ஒன் டைம் வாட்சபிள் மூவி தான். பட் ஆனால் இதை பார்க்கறதுக்கு ஒரு பொறுமை வேணும். ஒரு நல்ல சினிமாவை பொறுமையோட ஒரு கன்விக்ஷனோட உட்காந்து பார்ப்பீங்கன்னா கண்டிப்பாக இது உங்களுக்கான படம். தேட்டரில் போயும் பாருங்கள், இல்லாட்டி ஓடிடியில் வர்றப்பையும் கண்டிப்பாக பாருங்கள். கண்டிப்பாக இது வந்து உங்களுக்குள்ள அந்த கிளைமேக்ஸ் பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்குள்ள சில கேள்விகளையும் ஒரு மாற்றங்களையும் உருவாக்கும். மேபி அது அந்த படைப்பாளருக்கு கிடைத்த வெற்றியாக இருக்க வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இத்தோட இந்த படத்தை பற்றி சொல்ல ரிவ்யூ எங்ககிட்ட சொல்ல இருந்த கருத்துக்கள்லாம் முடிஞ்சது. உங்களோட கருத்துக்கள் படம் பார்த்தவராக இருந்தால் இல்லை பார்த்துட்டு வந்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நன்றி.